பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியுடைய தலைப்பு பிலாத்தும் கிறிஸ்துவும். அருமையானவர்களே, ஒரு மனிதனை சந்தித்து அவனை மறந்து விடுவதனாலே பொதுவாக பெரிய பாதிப்பு ஒன்றும் நமக்கு ஏற்படுவதில்லை. சாதாரணமாக எந்த மனிதனையும் மறந்து விடுவதனாலே பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது இல்லை. ஆனால் இயேசுவை சந்தித்து அவரை மறந்து விட்டால் அது பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. எந்த மனிதனும் இயேசுவை சந்தித்த பிறகு மாறாமல் இருக்க முடியாது. இயேசுவை சந்தித்து மாறாமல் இருப்பது அபூர்வமான ஒரு காரியம். எந்த மனிதனும் இயேசுவை சந்திப்பானால், அவனுடைய வல்லமையை காண்பானால் நிச்சயமாகவே அவன் மாறிவிடுவான். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இயேசு பரிகாரியாக என்னை சந்தித்து என்னை சுகப்படுத்தினார். நான் மனம் மாறவில்லை. நான் கடவுள் இல்லை என்றே இருந்தேன். எத்தனையோ கூட்டங்களில் தன்னை இரட்சகர் என்று அவர் அறிமுகப்படுத்தி என்னை சந்தித்தார். அது எனக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லை. நான் பிடிவாதமாக ஓடினேன். ஒரு நாள், இது உன் வாழ்க்கையின் கடைசி தருணம், இதை தவறவிட்டால் இனி நீ உயிரோடு இருந்து ஒன்றை செய்ய போவது இல்லை என்று நியாயாதிபதியாய் அவரை சந்தித்த உடனேயே நான் மனம் திரும்பினேன். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மனிதனை மாற்ற வேண்டுமென்று இயேசு பரிகாரியாக, இரட்சகராக, விடுவிக்கிறவராக, நியாயாதிபதியாக அவர் மனிதனை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமையை உணராதவர்களும் உணர மறுக்கிறவர்களும் எந்த மாற்றமில்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி அவரை சந்தித்தும் மாறுதல் அடையாமல் போகிறவர்கள் மிக பரிதாபத்துக்குரியவர்கள். அந்த கூட்டத்தின் பிரதிநிதியாக இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே பிலாத்துவை நிறுத்தி அவனை பற்றி உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, பிலாத்து ரோம் நாட்டினுடைய ஆளுநர். இயேசுவை சந்தித்த பிறகு தன்னுடைய குணத்திலே மிகவும் மோசமானான். அவன் பின்மாற்றத்தில் மிகவும் வேகமாக முன்னேறினான். அவன் வாழ்க்கை யாவருக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தான். இந்த மனிதன் இயேசுவை சந்திக்கும் போது இயேசு ராஜாவா என்று அவர் கேட்டாலும் இயேசுவை குற்றம் சாட்டப்பட்டவராகவே அவர் சந்தித்தான். The governor Pilate met Jesus an accused. குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதராக, கிரிமினல் அல்ல, an accused, குற்றம் சாட்டப்பட்டவராக நியாயாதிபதியாகிய பிலாத்து இயேசுவை கண்டான். சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை. நியாயாதிபதி முன்பு குற்றப்பத்திரிகை வாசிக்கப்படுகிறது. குற்றப்பத்திரிகை என்ன? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 20 The perverting the nation Israel and rebelling against the authority of Rome. ரோம் நாட்டினுடைய அதிகாரத்தை எதிர்த்து நிற்பதும் இஸ்ரவேல் தேசத்தை கலங்க பண்ணுவதும் இதுதான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இஸ்ரவேலை கலங்க பண்ணினார். ரோம் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றார். இந்த குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த இரண்டும் தவறான குற்றச்சாட்டுகள். இயேசு கிறிஸ்துவை
ஒருவரும் குற்றம் சாட்டவே முடியாது. அன்றைக்கு இருந்த வலிமையான அரசாங்கம் ரோம் அரசாங்கம். ரோம் அரசாங்கம் நியாய தீர்ப்பை மிக விரும்புகிற ஒரு அரசு தான். அந்த அரசு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு குற்றச்சாட்டை குற்றத்தை காண முடியாமல் போய்விட்டது. இப்போது நாம் அந்த சூழ்நிலையை பார்ப்போம். பிலாத்துவும் இயேசுவும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் உங்கள் மனக்கண்ணிலே கடந்து போய் ரோம் நாட்டு யூதேயாவில் உள்ள ஆளுநர் மாளிகைக்குள் போங்கள். அங்கு ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிற கம்பீரமான மனிதன் பிலாத்து. அவன்தான் ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. யூதேயாவில் உள்ள ஜனங்கள் கூடியிருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு குற்றவாளி போல் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்தில் கொண்டு போனார்கள். பிலாத்துவின் முன்பு இயேசு கிறிஸ்து நிற்கிறார். முகமாக பிலாத்து இயேசுவை பார்க்கிறான். எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த சந்திப்பு பிலாத்துவிடத்தில் ஏற்படுத்தவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது மிகப்பெரிய பாக்கியம். அவரை பார்ப்பது என்பது உலக பிரகாரமாக இருக்கட்டும், அவிக்கற்றபடி இருக்கட்டும், இயேசுவை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சலாக்கியம். அந்த வேளையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் பிலாத்துவிடத்திலே இயேசுவின் சமூகம் உண்டாக்கவில்லை. ஏன் ஒன்றையும் உண்டாக்கவில்லை? இயேசு வல்லமையற்றவராக இருந்தாரா? அல்லது பிலாத்துடைய வல்லமை இயேசுவை விட பெரிய வல்லமை அசையாதவராக இருந்தாரா? இயேசுடைய வல்லமை எப்படி இருந்தது? பொதுவாக மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு 5:2. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். கதரின் கடற்கரையில் இயேசுவினுடைய பாதங்கள் பட்ட உடனேயே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவனை இழுத்தது தேவ சமூகம். அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனை இழுத்து நிறுத்தியது. அவ்வளவு வல்லமை உள்ளது இயேசுவினுடைய சமூகம். 6ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். பிசாசு பிடித்த மனிதன், யாருக்கும் அடங்காதவன், சங்கிலியினால் கட்டப்பட்ட உடைத்து எரிகிறவன், எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியாதவன், வருவோர் போவோரை அச்சுறுத்திக் கொண்டிருந்த மனிதன் இயேசுவை கண்டதும் ஓடி வந்து கீழே விழுந்து பணிந்தான். தேவனது வல்லமை அப்படிப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய சமூகம் பிசாசை நடுங்க வைத்தது. 7ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆகவே இப்பொழுது பிசாசு நடுங்கி நிற்கிறது. ஏன் பிசாசு நடுங்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவகுமாரனாக அங்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். பிலாத்துடைய சமூகத்திலே யூதாவின் ராஜ்ய சிங்கமாக தேவகுமாரனாக அவன் இல்லாதபடி அவர் அங்கே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நின்றார். கர்ஜிக்கிற சிங்கம் அல்ல, சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அங்கு நிற்கிற வேளை. இப்பொழுது பிலாத்து ஆட்டை போல நிற்கிற இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே எந்த ஒரு மாற்றம் இல்லாதபடி, அசைவு இல்லாமல் அவன் நின்று கொண்டிருக்கிறான். வரலாறு சொல்கிறது, கான்ஸ்டான்டினோபிள் வைக்கப்பட்டிருக்கிற வரலாற்று குறிப்புகளில் ஒன்று சொல்கிறது, பிலாத்து ஒரு நாள்
தன்னுடைய செயலாளரை அழைத்து கொண்டு குதிரை மீது போகும்போது ஒரு மரத்திலே சாய்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபனை கண்டார். அந்த வாலிபனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. பிலாத்து தன்னுடைய செயலாளரை பார்த்து கேட்கிறான், அந்த வாலிபன் யார்? அந்த வாலிபன் தான் நாசரேத் ஊரானாகிய யோசுவா. இவரை குறித்து தான் ஜனங்கள் பேசுகிறார்கள். பார்ப்பதற்கு கலகம் பண்ணுகிறது போல தெரியவில்லையே, ஒரு அமைதியான ஒரு வாலிபனாக தெரிகிறதே என்று பிலாத்து கேட்கும்போது அந்த செயலாளர் சொல்கிறார், அப்படித்தான். ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் கலகம் பண்ணுகிறார்கள், புரட்சிகரமாய் பேசுகிறார் என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிறார்களே, அது இந்த வாலிபனைத்தான். அவனை வரச்சொல், நான் அவனுக்கு புத்தி சொல்லி அனுப்புகிறேன், நல்ல வாலிபனாய் தெரிகிறது என்று பிலாத்து சொன்னார். அப்போது இயேசு வரவழைக்கப்பட்டார். தன்னுடைய சிங்காசனத்தில் ஏதோ ஒரு வாலிபனுக்கு புத்தி சொல்ல போகிறோம் என்று ஆணவமாய் உட்கார்ந்திருந்த பிலாத்து எழுதுகிறான். சாதாரணமாக ஒரு வாலிபன் வருவான், அவனுக்கு புத்தி சொல்லலாம் என்று இருந்தேன். படிக்கட்டு வழியாக இயேசு ஏறி என் முன்னே வந்ததும் என் தசைகளும் நரம்புகளும் நடுங்கின. அவருக்கு முன்பு நான் நிற்க முடியவில்லை என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து முன்பு ஒருவரும் நிற்க முடியாத வல்லமையுள்ள யூதாவின் ராஜசிங்கம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவரை எதிர்த்து வெற்றி பெற யாராலும் முடியாது. ஆனாலும் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் சாந்தமுள்ளவராய் காணப்படுகிற காலத்தில் மனிதர்கள் ஏறி மிதித்தார்கள், அவரை மதிக்காமல் இருந்தார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரானால், நியாயாதிபதி என்கிற வல்லமையை வெளிப்படுத்துவாரானால், இந்து முன்னணி எங்கே, ராஷ்டிரிய சேவா சங்கம் எங்கே, கிறிஸ்துவை எதிர்க்கிற வல்லமைகள் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் சாயலாக இரட்சகராய் இருக்கிறபடியினாலே யாவரும் மனம் திரும்பும்படியாய் காத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவருடைய நாமங்கள் தூஷிக்கப்படுகின்றன, இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் பரிகாசம் பண்ணப்படுகின்றன. இயேசு பொறுமையாய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். பிலாத்து எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்துவ கூட்டங்களிலே எந்த மாற்றமும் இல்லை. பொழுதுபோக்கு போல பேசிக்கொண்டு வருகிறார்கள். நான் கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களை கவனிக்கிறேன். நேரே போய் பார்த்ததில்லை, டிவியிலே பார்க்கிறேன், இந்த சீடியில் அதை போட்டு பார்க்கிறேன். உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், பொறி சாப்பிட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், வேடிக்கை பேச்சு கிறிஸ்தவர்கள், இப்படியெல்லாம் ஏதோ கடற்கரையில் உட்கார்ந்து பொழுதுபோக்குற கூட்டம் போல நடக்கிறார். பரிசுத்த பேதுரு எருசலேம் நகரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணின உடனே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவனும் ஆண்டவர் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இருதயம் குத்தப்பட்டது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பிரசங்க மேடைகள் அப்படி இல்லையே, இருதயத்தை குத்துகிறது இல்லையே,
தழுவல் அணை பிரசங்கங்கள், தட்டி கொடுக்கும் பிரசங்கங்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்றன. தேவ வல்லமை புறப்பட்டு வரவில்லையே. இருதயத்தில் குத்துண்டவர்களாக ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எழும்பி வரவில்லையே. பிரசங்க மேடை தன் வல்லமையை இழந்திருக்கிறதே. அருமையானவர்களே, பிரசங்க மேடை அனல் உள்ளதாய் மாற வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவ வல்லமை உடையவர்களாய் காண வேண்டும். அருமையானவர்களே, சார்ல்ஸ் ஃபின்னி நடந்து போகும்போது பாவிகள் அவரை கடந்து போக முடியாதபடி கீழே விழுந்து நான் பாவி, நான் பாவி என்று அறிக்கை செய்த அப்படிப்பட்ட பரிசுத்தமான உலாவிய இடம்தான். இயேசு மாத்திரம் அல்ல, இயேசுவை போல நாமும் இருக்க வேண்டும். என் கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பு பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் துன்மார்க்கர்களும் எப்படி நிற்க முடியும்? அருமையானவர்களே, ஆனாலும் தேவ இரக்கம், தேவ அன்பு இந்தியாவிலே இன்னும் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று பிலாத்துகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிலாத்து இயேசுவுடைய சமூகத்தில் இருந்தும் எந்த மாற்றமும் அடையவில்லை. ஆராதனைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கும்? அருமையானவர்களே, இந்த ஆராதனைக்கு பிறகு தேவ அன்பினாலே நிறைந்திருப்பீர்களா? இந்த ஆராதனைக்கு பிறகு தேவ வல்லமையினால் நிறைந்திருப்பீர்களா? இந்த ஆராதனைக்கு பிறகு தேவ கிருபையை நிறைந்தவர்களாக இருப்பீர்களா? தேவ சமூகத்தை சுமந்து தெருவிலே நடக்கிறவர்களாக இருப்பீர்களா? அல்லது முன்பு போலவே வந்தது போலவே போவீர்களோ? அப்படியான பிலாத்தை போல இருக்கிறோம். எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது. காலையிலே நீங்கள் வேதத்தை வாசித்தீர்கள் அருமையானவர்களே. நாங்கள் எங்கள் தனி வாழ்க்கையிலும் வாசித்தோம், காலையிலையும் வாசித்தோம். காலையிலே நாங்கள் வாசித்தோம், ராஜாவுக்கு முன்பு, மகாராஜாவுக்கு முன்பு எஸ்தர் ராணி நின்றது போல ஆயத்தத்தோடு தேவ சமூகத்துக்கு போவோம், ராஜ வஸ்திரம் தரித்து போவோம் என்று பார்த்தோம். அருமையானவர்களே, அந்த வசனம் எங்களை மாற்றியது. அந்த நாங்கள் மாற்றப்பட்ட சந்தோஷத்தோடு போனோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு வேத வசனம் காலையிலே வாசித்தீர்களே, உங்கள் நம்பிக்கையை கொடுத்ததா? உங்கள் கவலையை மாற்றியதா? உங்கள் துக்கத்தை விரட்டியதா? வேதனையை போக்கியதா? இல்லாவிட்டால் பாடம் படித்தீர்கள், வீட்டு பாடம் படித்திருக்கிறீர்கள். பிரயோஜனமற்ற வேத வாசிப்பு, கருத்தோடு வாசியுங்கள். ஜெபம் பண்ணினீர்களே, மாற்றம் ஏற்பட்டதா? ஜெபித்தீர்களே, ஜெபித்த உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதா? ஜெபித்தும் மாற்றமில்லை, வேதம் வாசித்தும் மாற்றமில்லை, ஆராதனைக்கு போயும் மாற்றமில்லை. நீயா? நான் ஒரு பிலாத்து. நேரத்தை செலவழிக்கிறேன், இயேசுவோடு பேசுகிறேன், எந்த மாற்றமும் இல்லாவிட்டால் பிலாத்தை போலத்தான் இருக்கிறோம். இந்த பிலாத்துக்கு முன்பு இயேசு நிறுத்தப்பட்டார். இயேசுவை சந்தித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டார். அடுத்த குறிப்பை பார்க்கிறோம். அவன் ஒரு கேள்விக்கு, பாய்லஸ் கொஸ்டின், பிலாத்துவினுடைய கேள்வி. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஆண்டவர் அவருக்கு direct and emphatic answer. நான் நீ சொன்னபடியே தான். A direct answer and emphatic one. அழுத்த திருத்தமாக நீ சொல்கிறபடிதான் என்றார். ஆம் பிரியமானவர்களே, திட்டமும் தெளிவுமாய் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்க ஞானஸ்தானம் தான் சரியா? பெந்தெக்கோஸ்தை காரணத்தை கேட்கும்போது, அதாவது என் சகோதரனே, ஏன் இவ்வளவு தயக்கம்? முழுக்க ஞானஸ்தானம் மாத்திரம்தான் சரி சொல்லுவாயா? அதுதான் சரி. பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றால் அந்நிய பாஷை பேச வேண்டுமா? ஆம், பேச வேண்டும். ஆகவே உறுதியான பதிலை சொல்லுங்கள். ஆண்டவர் உறுதியான பதிலை சொன்னார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 18:37.
யோவான் 18:30. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். அப்படியானால் நீ ராஜாவா? இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆம், நான் ராஜாதான். தைரியமாக தன்னுடைய ராஜரீகத்தை அவர் சொல்லுகிறார். சொல்லும் போது விளக்கி சொல்கிறார் பாருங்கள். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். ரெண்டு காரியம் சொல்லுகிறார். நான் பிறந்தேன், நான் உலகத்திற்கு வந்தேன். நான் பிறந்தேன், நான் வந்தேன். வந்தேன். ரெண்டு காரியம் சொல்லுகிறார். நான் மனிதனாக பிறந்தேன், தெய்வமாக வந்தேன். நான் இரட்சகராக பிறந்தேன், தேவகுமாரனாக வந்தேன். என்னுடைய ராஜரீகத்திலே ரெண்டும் இருக்கிறது. நான் மனிதனாகவும் இருக்கிறேன், அதே சமயத்திலே நான் தேவனாகவும் இருக்கிறேன். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில், அது பரலோகத்தின் ராஜ்யம். ஹல்லேலூயா. இதைத்தான் சொன்னான். நான் பிறந்தேன், நான் வந்தேன். பிலாத்துவுக்கு அது விளங்கவில்லை. என்ன பிறந்தேன் என்கிறார், வந்தேன் என்று சொல்லுகிறார், விளங்கவில்லை. It is a kingdom on earth, but it was a heavenly one. அது பூமியிலே உள்ள ராஜ்யம்தான், ஆனால் அது பரலோகத்துக்குரிய ராஜ்யம். It was not a political kingdom. அது ஒரு அரசியல் அல்ல என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நமது இயேசு கிறிஸ்து பரிதாபமானவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ராஜாதான். ஒரு ராஜாவை தர நாம் ஆராதனை செய்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? உலகத்திலேயே பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தவர் யார்தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது இரத்தம் வடிய வடிய இயேசு நிற்கிறார். ஒரு வாசற்படியிலே நின்று தட்டுகிறார். கண்ணீரோடு நிற்கிறார். நீ வரமாட்டாயா, நீ வரமாட்டாயா, உன் தசம பாகத்தை கொண்டு வரமாட்டாயா? இது அல்ல என் ஆண்டவருடைய பிரசங்கம். ஒரு மகாராஜாவை பிரசங்கம் பண்ணுகிறோம், ஒரு ராஜரீகத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். எங்கு உள்ள மனுஷர், எங்கு உள்ள நீங்கள் உட்பட, பிரசங்கிக்கிற நான் உட்பட யாவரும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ராஜாவின் கட்டளை. இஷ்டம் இருந்தால் மனம் திரும்பல்ல, கண்டிப்பாக யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ராஜரீக பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு முன்பின்னே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிதாபமான தோற்றம் மாத்திரம் அல்ல, அவர் ஜெய வீரராக ராஜாவாக நிற்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாத்திரம் அல்ல, கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்க, சிங்கம் போல் அல்ல, சிங்கமாகவே அவர் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் ராஜா. He has a demand on you. இயேசு கிறிஸ்து ராஜாவானால் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுவார், நான் உனக்கு ராஜாவா? ஆம். அப்படியானால் நான் சொல்வதை கேள். உன்னுடைய வேலையை விட்டு விட்டு என்னை பின்பற்று. உனக்குள்ளதை விற்று தரித்திரக்கு கொடு. நீ என்னை பின்பற்றி வா. இதை கொடு. இப்படியெல்லாம் சொல்ல அவருக்கு அதிகாரம் உண்டு. நீ இன்னவித மரணத்தினாலே என்னை மகிமைப்படுத்த வேண்டும். ராஜாவின் கட்டளை. கீழ்ப்படிவோமா அருமையானவர்களே? இந்த ராஜரீக கட்டளைக்கு கீழ்ப்படிவோமா? ஆகவே இந்த ராஜாவை மறந்து விடாது. ஏதோ நம்ம கண்ணீரை எப்போதும் துடைத்துக் கொண்டிருக்கிற ரட்சகர் அல்ல. எப்போதும் தாளாட்டி கொண்டு நம்மை தூங்கு ராஜா தூங்கு, தங்கமே ராத்திரியில் நான் தூங்கவில்லையா என்று நம்மை தாளாட்டுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு ராஜா. அவருடைய ராஜரீகத்தை உணர்ந்து எதை கேட்கிறாரோ அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? எத்தனை பேர் அவருடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவருடைய ராஜரீகத்துக்கு எத்தனை பேர் மதிப்பு கொடுக்கிறோம் அருமையானவர்களே? இவ்விதமாக ஆகவே இப்போது ஒரு கேள்வி, அந்த ராஜா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவீர்களா?
அந்த ராஜா உங்களிடத்தில் இதை கொடு என்றால் கொடுப்பீர்களா? எனக்காக நீ மரித்து விடு என்று சொன்னார். ஆம் என்று எத்தனை பேர் சொல்வீர்கள்? ஆமென். இயேசுவே, you are my king, I am at your disposal. நீர் எனது ராஜா, நான் உம்மிடத்தில் இருக்கிறேன். நீர் என்னை மரிக்க சொன்னாலும் உம்முடைய நாமத்துக்காக நான் மரிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் அவருடைய ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. மூன்றாவதாக பிலாத்துனுடைய அறிக்கையை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே என்றான். இந்த மனிதரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு நியாயாதிபதியாக உட்கார்ந்து ரோம் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக சொல்லுகிறான், இவர் குற்றமற்றவர், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று. பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண பதில் மாத்திரமல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கேள்விக்கு ரோம் சாம்ராஜ்யம் கொடுத்த பதில். ஆண்டவர் எழுப்பிய கேள்வி இன்றைய வரைக்கும் இருக்கிறது. என்ன கேள்வி ஆண்டவர் கேட்டார்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தின் முதல் பகுதி. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று, என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அருமையானவர்களே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? ஒரு அருமையான வைராக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோம் சாம்ராஜ்யம் சொல்கிறது, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் எந்த சக்தியும் எந்த அரசும் இயேசுவிடத்தில் எந்த குற்றத்தையும் காண, இன்றைக்கும் அந்த கேள்வி அப்படியே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இந்த கேள்வியை சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னிடத்தில் பழைய பாவம் இருக்கிறது என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சொல்ல முடியுமா? என்னிடத்தில் முன்பு இருந்த பாவம் இப்பொழுது உண்டென்று உங்களாலே யார் சொல்ல முடியும் என்று நம்மில் கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாவிட்டால் நாம் யார் அல்ல, ரட்சிக்கப்படவில்லை. பழைய பழைய சுவாபங்களே. இயேசுவுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். இயேசுவுக்கு ஜென்ம சுவாபம் கிடையாது, பாவ சுவாபம் கிடையாது. இந்த சின்ஃபுல் நேச்சர் அவருக்கு கிடையாது. நமக்கு பாவ சுவாபம் இப்பொழுதும் உண்டு, எப்பொழுதும் உண்டு, சாகும் வரையிலும் சுவாபம் உண்டு. அதனாலே நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர் பாவமே செய்யாதவர், செய்யக்கூடாதவர், அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆனாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். அருமையானவர்களே, நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் காண வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்கிறீர்களே, என்ன வித்தியாசத்தை பார்த்தார்கள்? ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, ரட்சிக்கப்படாத கணவர் உங்கள் வாழ்க்கையிலே கண்டது என்ன? ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, ரட்சிக்கப்படாத மனைவி உங்கள் வாழ்க்கையிலே பார்த்த அந்த அருமையான காரியங்கள் தான் என்ன? ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களே, ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் பார்த்த சாக்கியங்கள் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஆம், வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டும் மாற்றமே இல்லாமல் ஜீவிப்போமானால் பழையபடியே பழைய பாவங்கள் திரும்பவும் பகை, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், சண்டைகள், கலவரங்கள், கெட்ட வார்த்தைகள், இப்படி கெட்ட வார்த்தைகள் பேசுவார். இந்த சபையில் பேசுவோர் உண்டு,
இந்த சபை விசுவாசி அசுத்தமான நாவுடையவர்கள் உண்டு. தெருக்களிலே கேவலமாய் பேசுபவர்கள் இங்கு தேவ தூதர்களைப் போல உட்கார்ந்திருப்பதையும் நான் பார்க்கிறேன். என் பிரியமான சபையே, வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும். ரட்சிக்கப்பட்டும் எந்த விதமான மாற்றம் இல்லாது இருப்போமானால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருப்பார்களானால் அவர் நலமாயிருக்கும். எப்பொழுது அறியாமல் இருப்பார்கள்? ரட்சிக்கப்படாவிட்டால். எப்போது அறியாமல் இருப்பார்கள்? சபைக்கு வராதிருந்தார். ஆம், இப்படியெல்லாம் வாழ்வதை விட ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் இருந்தால் அது நலமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அருமையானவர்களே? இந்த வசனம் வேத புத்தகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறீர்களோ? இதுவரைக்கும் இந்த வசனத்தை பார்க்கவில்லை என்கிறீர்களோ? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வேத புத்தகத்தின்படி நான் ஜீவிக்க வேண்டும். இல்லாவிட்டு அந்த வேத புத்தகத்தை தூரமாய் வைக்க வேண்டும். இதை பிரசங்கிக்கிற நான் இதன்படி எனக்கு ஜீவிக்க முடியாவிட்டால் இனி நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு ஆவிக்கேற்ற வைராக்கியம் நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. அடுத்ததாக பிலாத்து செய்த காரியம் 4வது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். பார்த்தான், சமாளிக்க முடியவில்லை இயேசுவை. உடனே ஏரோதுக்கு அனுப்பிவிட்டான். கைகளை கழுவி விட்டான். இன்றைக்கும் அப்படித்தான் இயேசுவை தள்ளி விடுகிறார்கள். இன்றைக்கு இயேசு அநேகர் கிறிஸ்துவை தள்ளி விடுகிறார்கள் வேண்டாம் என்று. பிலாத்து மெல்ல தள்ளிவிட்டான். யாரிடத்திலே? ஏரோதுவிடத்திலே தள்ளிவிட்டான். ஆனால் திரும்பவும் பிலாத்துவிடத்தில் இயேசு அனுப்பப்பட்டார். என் பிரியமான சகோதரி சகோதரி, அவ்வளவு அலட்சியமாக இயேசுவை தள்ளிவிட முடியாது. இன்றைக்கு அவரை நீ தள்ளிவிடுவாயானால் திடீரென்று நள்ளிரவிலே இயேசு தோன்றி உன் இருதயம் இன்னும் கடினமாக இருக்கிறது என்ன என்று திடீரென்று கேட்பார். இருதயத்தை கடினப்படுத்தி சாகும் வரையில் இந்த இயேசு வேண்டாம் என்று தள்ளி கண்களை இறுக மூடி நித்தியத்துக்காக கண்ணை மூடிய பிறகு இனி இயேசு முடிந்தது என்றிருந்தார். நீ கண்களை திறக்கும் போது வெள்ளை சிங்காசனத்தில் அவர் இருப்பதை கண்டு நடுங்குவாய். ஆகவே இந்த இயேசுவை தள்ளவே முடியாது. ஏரோதிடத்தில் அனுப்பி இனி தொல்லை விட்டது என்று சொன்ன கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் இயேசு அங்கு வந்தார். கண்களை மூடி மரணத்தையே தழுவி விட்டால் கூட இயேசுவின் கரத்திலிருந்து தப்பவே முடியாது. ஆகையினால் இன்றைக்கு இயேசுவுக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பிலே வளர வேண்டும். பரிசுத்தராய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இப்பொழுது இயேசுவை அப்படி தள்ளிவிட முடியாது அருமையானவர்களே. இன்றைக்கு இயேசுவை குறித்து அலட்சியமாக யாராலும் இருக்க முடியவில்லை. ஏன் திராவிட கழகத்தார் எழுந்து இயேசு இல்லவே இல்லை, இயேசு கடவுள் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இயேசுவை அவர்களாலே மறக்க முடியவில்லை. ஏன் இந்து முன்னணி எழும்பி நமக்கு விரோதமாக எழுப்ப இரவும் பகலும் நம்மை விட அதிகமாக சிந்திப்பது இயேசுவை பற்றி? இயேசு அவர்களை சும்மா விடுகிறது இல்லை. ஆகையினால் தான் எழுந்து நிற்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். ராஜாக்களும் பூமியின் அதிகாரிகளும்
இயேசுவுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க காரணம், அவர்களால் இயேசுவை அவ்வளவு எளிதாக தள்ளிவிட முடியாது. இரவும் பகலும் கனவிலும் நினைவிலும் இயேசு 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 என்று வந்து கொண்டேதான் இருக்கும். அருமையானவர்களே, இயேசுவை வெகு எளிதில் தள்ளிவிட முடியாது. We cannot dismiss the thought Jesus. இயேசு என்கிற எண்ணத்தை ஒருபோதும் தள்ளிவிட முடியாது. பிலாத்து நான் இயேசுவை தள்ள முடியவில்லை. அடுத்ததாக அவன் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 23:16. ஆனபடினால் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன். இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன். A cowardly statement. கொலைத்தரமான காரியம். ஏன் தண்டிக்கிறாய்? ஜனங்களை திருப்திப்படுத்த. ஏன் விடுதலையாக்குகிறாய்? என் ஆத்மாவை திருப்தியாக்க. அவனுடைய குற்றமுள்ள மனசாட்சி சொல்லுகிறது, இவர் குற்றமற்றவர், இவர் நீதிபரர், இவரை ஒன்று செய்யாது என்று மனசாட்சி சொல்கிறது. மனசாட்சியை திருப்தி பண்ண இயேசுவை விடுதலை, ஜனங்களை திருப்தி பண்ண இயேசுவுக்கு தண்டனை. இதுதான் இன்றைய மனிதனுடைய ஒரு படப்பிடிப்பு. இப்படித்தான் மனிதன் இரட்டை வேடம் போடுகிறான். உலகத்துக்காக ஒன்று செய்கிறான், தனக்காக மற்றொன்றை செய்கிறான். இதுதான் பிலாத்து. அருமையானவர்களே, ஆக இப்படிப்பட்ட இரட்டை சிந்தனை, இரட்டை செயல்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஆகையினால் பிலாத்து இதிலே தவறி போனான். அவன் சரியாக சிந்திக்க முடியாதபடி உள்ளவனாய் போனான். அருமையானவர்களே, இப்போது அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். பாருங்க, நான் வேகமாக போகிறேன். அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். லூக்கா சுவிசேஷம் 23, 24, 25. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போட்டிருந்தவர்களை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். என் பிரியமான சகோதரி சகோதரியே, ஏன் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றவில்லை? வீட்டிலே எதிர்க்கிறார்கள். அவருடைய இஷ்டத்துக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன். ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று உறுதியாக இருந்தீர்களே, அவருடைய இஷ்டத்துக்கு நான் விட்டுவிட்டேன். குடும்பத்தின் இஷ்டத்துக்கு விட்டுவிட்டேன். ரட்சிப்பு இஷ்டம் அல்ல, ரட்சிப்பு தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம். ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரியே, மனித இஷ்டத்துக்கு சத்தியத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். மனித இஷ்டத்துக்கு தீர்மானங்களை விட்டு விடாதீர்கள். மனித இஷ்டத்துக்கு உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதீர்கள். மனித இஷ்டத்துக்கு இயேசுவை ஒப்புக் கொடுக்காதீர்கள். தைரியமாய் கிறிஸ்துவுக்காக இருங்கள். அருமையானவர்களே, சத்தியத்துக்காக தைரியமாய் இருங்கள். அவனுடைய சார்ஜ் ஷீட்டை அவன் போடுகிறான். அவனுடைய குற்றத்தை எழுதுகிறான். அவன் அதுக்கு பெயர் மேல் விலாசம் என்று வேதம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 19, 20. யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு வித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. The Jesus of Nazareth, the King of Jews. இதுதான் பிலாத்து எழுதியது. யாரும் அவனை எழுத சொல்லவில்லை, அவனாக எழுதுகிறான். அதுவும் எந்த மொழியில் எழுதினான் என்றால், லத்தீன் மொழியில், கிரேக்க மொழியில், எபிரேய மொழியை எழுதினான். வேதம் சொல்கிறது இந்த 3 மொழியிலும் எழுதி வைத்தான். லத்தீன் மொழி அன்றைய அரசாங்க மொழி. அரசாங்கத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிற மொழி லத்தீன். அந்த லத்தீன் மொழியிலே எழுதியிருந்தான். அடுத்ததாக பொதுவாக ஜனங்கள் பேசுகிற மொழி எது? கிரேக்கம். அந்த கிரேக்க மொழியிலும் எழுதினான். யூதர்கள்
மத சம்பந்தமாக பேசுகிற மொழி எது? எபிரேய மொழி. அதிலும் எழுதினான். எப்படி என்றால் எல்லாரும் இதை அறிய வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இது தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? ஜீசஸ் ஆஃப் நாசரேத், தி கிங் ஆஃப் ஜூஸ். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. ஏன் இதை எழுதினான்? பரிகாசம் பண்ணி எழுதினான். மனதிலே ஒரு அலட்சியத்தோடு எழுதினான். ஆணவத்தோடு இயேசுவை அற்பமாக எண்ணி இதை எழுதினான். அவன் என்ன எழுதினான், அவன் உள்நோக்கம் என்ன என்பதை பார்த்து நான் முடித்து விடுவோம். முதலாவது, கிங் ஆஃப் ஜூஸ், யூதருடைய ராஜா. இந்த யூதர்களை குறித்து பிலாத்து என்ன எண்ணினான்? ரோமர்கள் யூதர்களை அற்பமாக எண்ணுவார்கள். பிலாத்து ரோம் நாட்டின் அதிகாரி. பிரியமானவர்களே, யூதர்களை விட இந்த ரோமர்களை விட யூதர்கள் எவ்வளவோ கலாச்சாரத்தில் முன்னேறினவர்கள். The time honored people, மிக பழமையான மக்கள் யூத மக்கள். உலகத்தில் எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பு யூத நாகரிகம் தோன்றியது. Before the rise of world civilization, there was a Jewish culture. உலக நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பே எது இருந்தது? யூத கலாச்சாரம். உலகத்தின் மிக பழமை வாய்ந்த ஒரு கலாச்சாரம் யூத கலாச்சாரம். அந்த கலாச்சார மக்களைத்தான் இவ்வளவு அற்பமாக அவன் எண்ணுகிறான். He looked down upon the Jews. யூதர்களை மிக கேவலமாக அவன் எண்ணினான். ஏனென்றால் யூதர்களுக்கு யார் கிடையாது? ராஜாவே கிடையாது. அந்த காலத்தில் யூதர்களுக்கு ராஜா கிடையாது. யூதர்கள் யார்? அவர்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறவர்கள், அவ்வளவுதான். அன்றைய உலகத்தில் யூதர்கள் பணக்காரர்கள், அவ்வளவுதான். இன்றைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகையினால் ரோம் நாடு யூதர்களை அதிகமாக மதிப்பதில்லை. இப்படிப்பட்ட மதிப்பற்ற இந்த மக்களுக்கு இவர் ராஜா. அதான் நான் சொல்ல போனா பிச்சைக்காரர்களுக்கு ஒரு தலைவன். ஒரு விதத்திலும் கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் எதுவுமே ஒன்றுக்கும் உதவாத இந்த யூதர்களுக்கு இவர் ராஜா. உண்மையில் யூதர்கள் அப்படி அல்ல. அவள் கலாச்சாரத்தில் நாகரிகத்திலும் முன்னேறினவர்கள். யாரை விட? ரோமர்களை விட. அன்றைய நாட்களில் மிக வலிமை உள்ளவர்கள், யாரும் எளிதில் ஜெயிக்க முடியாத ஒரு கூட்டம். ஆனால் யூதர்களை பிலாத்து என்ன எண்ணினான்? அற்பமாக எண்ணுகிறான். சங்கீதம் 122:6 இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர் சுகித்திருப்பார்களாக. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனுடைய தேசம். அதனுடைய அரசியல் எப்படி இருக்கட்டும், அவன் இன்றைக்கு என்ன தவறுகள் செய்யட்டும், அந்த வாக்கு தத்தத்தின்படி உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் ஒருபோதும் அழிந்து போகாத தேசம். ரோம் சாம்ராஜ்யம் விழுந்து அழிந்தது, இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு நிற்கிறது. இயேசு ஜீவிக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் தேசம் அரசியல் ரீதியாகவோ இன்றைய சமூக ரீதியாக எப்படி இருக்கட்டும், அது என் மகாராஜாவினுடைய ராஜ்யம், என் தேவனுடைய ஜனங்கள், the chosen people of God. நீ சுவரிலே எழுதி இஸ்ரவேலே ஒளிந்து போ என்று தமிழ்நாட்டு சுவரிலே நீ எழுதுவதனாலே அந்த தேசம் ஒழியாது. ஏனென்றால் அது என் தேவனுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்ட தேசம். அந்த தேசம் கர்த்தருடைய தேசம், என் இயேசு கிறிஸ்து நடந்து தெரிந்த தேசம். இனி வரப்போகிற நாட்களிலே உலகத்தை ராஜாவாக ஆளப்போவது அந்த எருசலேமை தலைநகராக கொண்டு. ஆகவே பிலாத்து இதை உணரவில்லையே. இந்த யூதர்களை மிக அற்பமாக எண்ணி யூதருடைய ராஜா என்று எழுதினான். அடுத்ததாக அவன் சொன்னது நாசரேத்.
நசரேயனாகிய இயேசு. யூதர்களே அற்பமாய் எண்ணுவது எதைத்தான்? நாசரேத்து பட்டணம். நாசரேத்து ஊர் ஒன்றும் ரொம்ப கல்விமான்கள் உள்ள இடம் அல்ல. நாசரேத் எங்கே இருக்கிறது? கலிலியாவில் உள்ள நாசரேத். கலிலியா எப்படிப்பட்டது என்றார்? கல்வி அறிவில்லாத மக்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இந்த கலிலேயராகிய இவள் பேசுவதை கண்டு, இவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, அப்போதும் இவர்கள் படிக்காதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இதுதான் கலிலியாவை பற்றிய ஒரு காரியம். அப்படியானால் நாசரேத் ஊர் மிக ஏழ்மையான ஒரு ஊர். அங்கு 1-2 தச்சு பட்டறைகள் உண்டு. அந்த தச்சனுக்கு என்ன சம்பளம் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம். அந்த ஊரிலே விளைகிற தானியத்தை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பார்கள். இதுதான் உடைய சம்பளம். இயேசு கிறிஸ்துவோட வருமானத்தை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்கியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அமைப்புள்ள நாசரேத் எந்தவித சிறப்பும் இல்லாதது. ஆனால் ஒரே ஒரு சிறப்பு, என் இயேசு அங்கு வாழ்ந்தார். என் இயேசு அங்கு வாழ்ந்தார். நாமெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அற்பமானவர்கள். ஏன் அருமையானவர்கள்? நம்மில் இயேசு வாழுகிறபடியினாலே. நாசரேத்து சாதாரண ஊர், அது ஏன் சிறப்பு பெற்றது? என் இயேசு அங்கு நடமாடினார். ஆம் பிரிய, இதையும் அவன் உணரவில்லை. ஆகவே ஊரை வைத்துக் கொண்டு அற்பமாக இயேசுவை தள்ளினான். அடுத்ததாக நசரேயனாகிய இயேசு. அருமையானவர்களே, இயேசு என்று பிலாத்து எழுதும் போது அவன் கை நடுங்கவில்லை. இயேசு என்கிற சாதாரண பெயர் அல்ல. இயேசு என்பது அவன் காலத்திலே சாதாரண பெயராக இருந்தது. யோசுவா என்பதுதான் இயேசு என்ற அர்த்தம். அன்றைக்கு சாதாரணமாய் உள்ள பெயர். அந்த இயேசு சாதாரணமான பெயர் அல்ல. வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. எந்த பெயரிலும் மனிதனுக்கு விடுதலை இல்லை. கோடிக்கணக்கான நாமங்கள், அதில் ஒரே ஒரு நாமம், அது என் இயேசுவின் நாமம். அதை தவிர வேறு ரட்சிப்பே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நாமத்தை தான் அவ்வளவு பரிகாசமாக எழுதினான், அலட்சியமாக எழுதினான், இயேசு என்று. பிரியமானவர்களே, மதிக்கத்தக்க ஒரு நாமத்தை இந்த உலகத்திலேயே the highest standard, சமூக ரீதியில் கலாச்சார முறையின்படி நீதியின்படி ஒரு ஸ்டாண்டர்ட், the highest standard. அதுக்கு ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். சமூக ரீதியாக உயர்ந்த நிலை, நீதியில் உயர்ந்த நிலைமை, நாகரிகத்தில் உயர்ந்த நிலைமை, பண்பாட்டில் உயர்ந்த நிலைமை, அன்பிலே உயர்ந்த நிலைமை, இரக்கத்திலே உயர்ந்த நிலைமை, நீதியிலே உயர்ந்த நிலைமை, the highest standard. இதற்கு ஒன்று சொல்லுங்கள், ஜீசஸ். இதுதான் இந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை தான் அவ்வளவு கேவலமாக எழுதி வைத்தான். இயேசு என்ற ஒரு வார்த்தை அற்பமாக எழுதி வைத்து கடைசியாக அவன் என்ன எழுதினான்? ராஜா. ராஜா என்று சொல்லும்போது பரிகாசம். இந்த ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் கிழிந்த சட்டையும், ஒரு காலில் ஒரு நிற செருப்பும், மற்றொரு காலில் இன்னொரு நிற செருப்பும் போட்டுக்கிட்டு போகிறவனை பார்த்து, தலைவா எப்படி இருக்கே அப்படிமா. அவனை பார்த்து, தலைவரே எப்படி இருக்கு? அவன் தலைவரா? அதுபோல உணர்வோடு இயேசுவை ராஜா என்று பரிகாசம் பண்ணுகிறான். ஆனால் உண்மையிலே அவன் ராஜா என்று பரிகாசம் பண்ணினான். ஏன் தெரியுமா? அவர் ராஜா அல்ல என்றுதான். உண்மையாகவே இயேசு ராஜா அல்ல. இயேசு யார்? ராஜாதி ராஜா, த கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. அதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அருமையா, இதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் இப்போது சொல்லுகிறேன். அருமையான பிள்ளை, அவன் பரிகாசம் பண்ணுகிறான். இப்பொழுது
இவன் இப்படி எழுதுவதற்கு முன்பு இன்னொரு பரிகாசம் பண்ணினான். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அருமையானவர்களே, பரிகாசம் பண்ணுகிறார். முள்மூடி சூடி சிவப்பு அங்கி. சிவப்பு அங்கி என்ன அர்த்தம்? இவர் வேண்டாம் என்று அர்த்தம். The rejected king, வேண்டாம் என்று தள்ளுகிற ஒரு ராஜா. அவரை முள்மூடி சூடி பரிகாரம். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் கிறிஸ்தவர் பெயர் வைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய பெயரில் கிறிஸ்து என்ற பெயர் இருக்குமானால் நீ எப்படி ஜீவிக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முள்முடி சூடி அவரை நிறுத்தி இருந்தது அவரை கேலி பண்ணுவதற்கு பிலாத்து செய்தான். அசுத்தமான வாழ்க்கையில், பொய்யான வாழ்க்கையில், கேவலமான வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் கிறிஸ்து எனக்கு ராஜா என்று நாம் வாயினாலே சொன்னால் அந்த ராஜாவை எவ்வளவு பரிசாகமாக உலகத்துக்கு காட்டுகிறோம். என் வாழ்க்கை சரியில்லாவிட்டால் என் நாவு இயேசு எனக்கு ராஜா, கிறிஸ்து எனக்கு ராஜா என்று நான் சொல்வோமானால் அது பரிதாபமான வாழ்க்கை. பிலாத்து செய்வது போல நாம் இயேசுவை என்ன செய்கிறோம்? பரிகாசம் பண்ணுகிறோம். நம் வாழ்க்கை சரியில்லாமல் இருந்து கொண்டே எனக்கு இயேசு ராஜா என்று இந்துக்கள் சிரிக்கிறார்கள். இந்த கேவலமான வாழ்க்கைக்கு அது ராஜாவா? சிவப்பங்கி போட்ட ராஜாவாகத்தான் அவள் பார்க்கிறார்கள். முள்முடி சூட்டப்பட்ட ராஜாவாகத்தான் பார்க்கிறார்கள். கடைசியாக இந்த ராஜாவை நாம் பார்க்கும் பொழுது பிலாத்துவை பார்த்து அல்லது பிலாத்துவை பற்றி ஒரு கேள்வி. இந்த பிலாத்து இயேசுவை கொலை செய்தவனா? Was Pilate a murderer? இயேசுவை கொலை செய்த கொலைகாரனாக பிலாத்தை நாம் பார்க்கிறோமா? இல்லை. பிலாத்துவுக்கு நாம் இன்றைக்கு பிலாத்து இருப்பானால் என்ன சொல்லுவோம்? மனம் திரும்பு. இயேசு பிலாத்துவை மன்னிப்பார். இப்போது இயேசு எப்படி மரித்தார் என்பதை மாத்திரம் பார்த்து முடித்து விடுவோம். நான் சொல்லும்போது நீங்கள் என்ன இப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இயேசு சிலுவையில் மரித்தார், சிலுவையினால் மரிக்கவில்லை. Jesus died on the cross, but not because of the cross. இது கான்ட்ரவர்ஷியல். நான் ஒருவன் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை. நான் Jesus died on the cross, but not because of the cross. சிலுவையினால் இயேசு மரிக்கவில்லை. ஏதோ ஒரு நூதனமாக மற்றவர் சொல்வதற்கு மாறாக சொல்ல வேண்டும் என்பதற்கல்ல. நீங்கள் என்னோடு வேதத்துக்குள் பிரவேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 19. போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவருடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். போதும். பஸ்கா பண்டிகை நெருங்குகிறது. சிலுவையிலே இப்போது எத்தனை பிணமோ, ஆனால் இப்போது நாம் பார்க்கிறது எத்தனை பேரை? 3 பேரை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர்கள் யாவரும் பிலாத்துவிடத்தில் போகிறார்கள். பைலாத் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள், பொதுவாக சிலுவையில் அடிக்கப்பட்டால் அவள் மரிப்பதற்கு பல நாட்கள் ஆகும். அன்றைக்கே மரித்து விட மாட்டார்கள். அவள் சிலுவையினால் மரிக்க வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகும். அவர்கள் கஷ்டப்பட்டு அநேக நாட்கள் வேதனைப்பட்டு தான் மரிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன பண்டிகை வருகிறது? பஸ்கா பண்டிகை. ஆகவே துரிதப்படுத்த விரும்புகிறார்கள். பஸ்கா பண்டிகை நாளிலே பிரேதம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. எருசலேம் அருகே பருந்துகள் பறந்து கொண்டிருக்கக்கூடாது. இவைகள் நீக்கப்பட வேண்டும். ஆகவே என்ன செய்ய? துரிதப்படுத்துங்கள். அவருடைய கால் எலும்புகளை முறியுங்கள். 3 பேருடைய கால் எலும்புகளை முறியுங்கள். அப்போது மரித்து விடுவார்கள். சிலுவையிலே அவள் மரிப்பார்கள். ஆனால் சிலுவையினாலே மரிக்க வேண்டும் என்றால் இன்னும் நாட்கள் ஆகும். ஆகையினால் அவரை கொலை செய்வன். வாசியங்கள் 33ஆம் வசனம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு, இயேசுவிடத்தில் வந்து
அவர் ஏற்கனவே மரித்து போனார். சிலுவையினுடைய கொடுமையினாலே அவர் மரிக்க வேண்டும் என்றால் அவர் அன்றைக்கு மரிக்க மாட்டார். மற்ற கள்ளர்களை விட நல்ல உடல் வலிவும் மன வலிமையும் உடைய இயேசு கிறிஸ்து அந்த கள்ளர்கள் நீடித்து கொண்டிருப்பாரானால் சரீர பிரகாரம் இயேசுவும் நீடிக்க முடியும். ஆனால் இயேசுவோ ஏற்கனவே மரித்து விட்டார். ஏன் சிலுவையில் மரித்தார்? எப்படி மரித்தார்? அவரே தனது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ் அவர் தனது. ஆகவே நான் சொல்ல விரும்புவது, பிலாத்து கொடுத்த சிலுவை இயேசுனுடைய ஜீவன் மீது அதிகாரம் இல்லாதது. என் இயேசு கிறிஸ்து தானே தனது ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்கு பலியானார். ஆகவே பிலாத்து வெளிப்படையாக ஒரு குற்றவாளியாய் காணப்பட்டாலும் என் இயேசு தன்னுடைய தியாகத்தினாலே நம்மை மீட்கும்படி தன் ஜீவனை கொடுத்தபடினா அந்த தியாகம் பிலாத்துவையும் அழைக்கிறது. மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வா என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் நீர் ராஜாதி ராஜாவாய், ஆண்டவரே பாவம் இல்லாத பரிசுத்தராய், ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் மத்தியில் நீர் ஒருவரே நிகரில்லாதவராய், ஈடு இணையற்ற தெய்வமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த தெய்வம் எங்களையும் அந்த பாதையில் அழைக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை ரட்சித்து அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினதும் அல்லாமல், ஆண்டவரே நாங்கள் உம்மை போல பரிசுத்தராய் மாறும்படி அழைக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிற உம்முடைய தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதோடு மட்டுமல்ல, எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரும் நீராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய சாயலாக மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவசனத்தின் கண்ணாடியின் மூலமாய் ஆண்டவரே எங்களை காணும்படியாக, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாய் எங்களை மறுரூபமாக்குகிற உம்முடைய தெய்வீக வல்லமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு பிலாத்துவுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுக்காக நின்ற எங்கள் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று ஆண்டவரே எங்களுக்காக நீர் வழக்காடினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் சன்னிதானத்திலே பரிந்து பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தெய்வ அன்பிற்கு நாங்கள் பாத்திரராய் நடக்கத்தக்கதாக, ஆண்டவரே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நாங்கள் வாழத்தக்கதாக, ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் நீர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் சீக்கிரத்தில் வரப்போகிறீர். ராஜாதி ராஜாவாய் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே தேவாதி தேவனாய் நீர் வெளிப்பட போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வெளிப்பட போகிற அந்த நாளிலே நாங்கள் உம்மை சந்திக்கத்தக்கதாக, ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உம்முடைய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று எங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நீர் வெளிப்படும் போது நாங்கள் உம்மை தரிசிப்பதினால் நாங்கள் உமக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் பேரில் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னபடி, ஆண்டவரே எல்லா மாம்சமும் அசுத்தங்களில் இருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தமாகலை பூர்ண பயத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக 100% உள்ளும் புறம்புமாய் வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். என்னென்ன வாழ்க்கை பகுதியில் நாங்கள் ஆண்டவரே அந்தரங்க ஜீவியத்திலே தோல்வி அடைந்திருக்கிறோமோ அவைகளை இந்த நாளிலே இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவைகளுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் மனஸ்தாபத்தோடு கூட கண்ணீரோடு கூட நாங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கிற உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் எங்கள் பேரில் இன்னொரு விசையாய் தெளிக்கப்பட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை
பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னதே ஆண்டவரே, இன்றைக்கு இன்னொரு விசையாய் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, பாவத்தை குறித்து கண் சாடையாய் விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, பாவியை நேசித்து பாவத்தை வெறுக்கிறவரே, இந்த காலவெளியில் உம்முடைய ஜனத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது கர்த்தாவே. இந்த காலவெளியிலே நீர் சிநேகிக்கிற அந்த பரிசுத்தத்தினால் நீர் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று, அலங்கரிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பாவம் இல்லாத பரிசுத்த நாட்டிற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அதை இந்த பூமியிலே நாங்கள் வாழும் போதே நாங்கள் அபியாசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு முன்பாக வரும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த காலவேளையிலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய துக்கத்தை மனஸ்தாபத்தை உடையவளாக நாங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் இறங்குவீராக. நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே உடைந்த உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பை நீ கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்கிற உணர்வினால் எங்களை நிரப்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த நம்முடைய அடியாரை இன்னும் தொடர்ந்து வல்லமையா நீர் பயன்படுத்துவீராக. பரிசுத்தத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய காரியங்களுக்காக இன்னும் எங்களை வைராக்கியம் உள்ளவளாய் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வசனத்துக்கு நடுங்கத்தக்கதாக, வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, ஆண்டவரே வசனத்தால் கிடைக்கிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த காலையில் என்னென்ன தேவைகளோடு உம்முடைய ஜனங்கள் வந்தார்கள் அப்பா, இந்த காலையில் உம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய பிரச்சனைகள் இருந்து அவளுக்கு விடுதலை கொடுப்பீராக. என்னென்ன காரியங்கள் அவர்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு வெற்றியை நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.